அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 22/2/2024 டியூஸ்டே அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் இந்த 3 இண்டெக்ஸ்லையுமே சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து குளோபல் மொமெண்டம் வந்து நேற்று எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து நேற்று ஹாலிடே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த எக்ஸ்சேஞ்சுமே வந்து 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, 3மே வந்து ட்ரேட் ஆகலை. ஆனால் நேற்று வந்து யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் ஜெர்மன் இண்டெக்ஸ், இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.15% வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்காங்க நேற்று. யூகே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0.22% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹாங்காங் வந்து ஒரு 1% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ இவங்க வந்து பெருசாக நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நேற்று வந்து யூஎஸோட விக்ஸ் ஆகட்டும், யூஎஸோட 10 இயர் பாண்டில் ஆகட்டும், அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூஎஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 4.37 அதே இடத்துல தான் வந்து இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அவனுமே வந்து பார்த்திங்கன்னா 78 ரேஞ்சிலே தான் இருக்கான். பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது. இப்போ நம்ம அடுத்து இப்போ வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாம், வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து 0.19% நெகட்டிவாக இருக்குது, S&P 0.2%, நாஸ்டாக் 0.3% நெகட்டிவாக இருக்குது. மூணுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்குது. டாக்ஸ் நெகட்டிவ், ஃப்ரான்ஸ் நெகட்டிவ், லண்டன் நெகட்டிவ், இவங்களும் வந்து நெகட்டிவாக தான் இருக்காங்க. உங்களுக்கு வந்து நிக்கி ஜப்பான் மட்டும் மார்ஜினலாக பாசிட்டிவாக இருக்குது. சைனா மார்க்கெட் வந்து மார்ஜினலாக நெகட்டிவாக இருக்குது, -0.01% தான். ஹாங்காங் வந்து 1% நெகட்டிவாக நேற்று க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலி இப்போ வந்து ட்ரேட் பண்ணல, சைனா மட்டும்தான் வந்து, சைனாவும் க்ளோஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ சைனா ஹாங்காங் அவங்களுக்கு ஹாலிடேவா என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு சரியான நியூஸ் தெரில. ஆனால் இவங்க வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இல்லை. ஸோ இப்போ தைவான் வந்து பார்த்திங்கன்னா 0.5% வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஏஷியா வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. உங்களுக்கு யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் அண்ட் அமெரிக்கன் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து நம்ம கிஃப்ட் நிஃப்டிக்கு வந்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டான். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி ஃபியூச்சரோட க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,171. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 22,169 பயங்கர ஃப்ளாட்டாக வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியில் வந்து ஒரு +or-50 பாயிண்ட், ப்ராபப்ளி ஒரு -20 -30 மாதிரியான ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நிஃப்டியில் வந்து அப்போ -20 பாயிண்ட் கேப் டவுன்னா எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போய் நிஃப்டியில் வந்து டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதாங்க டுமாரோ சிபிஆர். ஸோ இன்றைக்கி வந்து ப்ரைஸ், நேற்று வந்து ப்ரைஸ் க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 116. ஓகேங்களா, ஆக்சுவலி 22. ஸோ 122லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 20 பாயிண்ட் கேப் டவுன் ஆகுது, 30 பாயிண்ட் கேப் டவுன் ஆகுது அப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இங்கே வந்து சிபிஆருக்கும் S1க்கும் இடையில வந்து ஓப்பன் ஆகுது. சப்போஸ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா S1 கிட்ட வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா அசெண்டிங் சிபிஆர் வந்துருக்கு அப்படின்னாலே மார்க்கெட் பை ஆன் டிப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ S1 தாண்டினா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிஃப்டியில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. S1 தாண்டாத வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து சேஃபாக தான் இருப்பான். ஸோ எந்த நேரத்துலையுமே ரிவர்சல் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த S1 கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவுமே இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸுமே இருக்குது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் இந்த இடத்துக்கிட்ட வந்து தான் கன்சாலிடேட்டுங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து கன்சாலிடேட் ஆகி தான் மேலே போயிருக்கு. ஸோ அதே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கோட S1 அதுக்கு மேலே லைட்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ S1 ஒரு வேளை பிரேக் பண்ணுற பட்சத்துலையுமே இந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே தாண்டி கீழே க்ளோஸ் வச்சா தான் நீங்கள் வந்து பேரிஷ் ஆக முடியும். ஸோ S1 தாண்டின உடனே கூட நீங்கள் வந்து பேரிஷ்னு நினைக்க வேணாம், கொஞ்சம் கீழே ஒரு சப்போர்ட் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் நீங்கள் வந்து S1 தாண்டினாலே வந்து ட்ரேட் எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு டவுன் சைட் ஃபால் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் பற்றி பேசும்போது உங்களுக்கு S1லேருந்து S2 வரைக்கும் அது போயிடும். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம லைன் வரைஞ்சிருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை விட்டுருங்க. S1 தாண்டிடுச்சுன்னா பக்கத்துலேயே ப்ரீவியஸ் டே லோ இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம இது ரெண்டையுமே பார்த்துக்கலாம். இந்த S1 ப்ரீவியஸ் டே லோ ரெண்டையுமே தாண்டிச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது S2வையும் தாண்டிடுச்சுன்னா அந்த ஃபால் வந்து அக்ரவேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே சமயத்தில் நிஃப்டி வந்து S1 கிட்ட வந்து ரிவர்சல் எடுக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ குளோபல் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருக்கிறதுனால எனக்கு நிஃப்டி வந்து இன்றைக்கி எந்த அளவுக்கு பாசிட்டிவாக ட்ரேட் ஆக முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஸோ இன்றைக்கி நைட்டு தான் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து இருக்காது அதில். ஸோ நிஃப்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக இந்த R1க்கும் S1க்கும் இடையிலே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு சிபிஆர் கிட்ட போச்சு அப்படின்னா அந்த சிபிஆரில் ஃபார்ம் ஆகிற ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்து ஒரு டபுள் டாப் வருது, அப்படி இல்லைனா ஒரு ஈவினிங் ஸ்டார் பேட்டர்ன் வருது, இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேட்டிவ் ரிவர்சல் பேட்டர்ன் வந்தால் மட்டுமே இந்த சிபிஆர் ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து இந்த 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான், பெருசாக கிடையாது. அடுத்து நீங்கள் அப்படியே வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் வந்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. நிஃப்டியில் கூட ஒரு மீடியம் சிபிஆர்னு சொல்லிடலாம். ஆனால் பேங்க் நிஃப்டியில் நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சிபிஆர் லைன்ஸ் எல்லாமே பக்கத்தில் ஃபார்ம் ஆகிருக்கு.
ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபிஆருக்கும் S1க்கு இடையில தான் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குங்க. பிகாஸ் ஆஃப் த சிபிஆர் லைன் தான். அப்போது உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து S1 கீழே உடைக்கும் போது உங்களுக்கு வந்து S2 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இப்போது நிஃப்டியில் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஆனால் பேங்க் நிஃப்டிலாம் சப்போர்ட்டுங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறது மாதிரி தான் தெரியுது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த S1 அப்படிங்கிறது எங்கே இருக்குது, கீழே இருக்குது. ஓகேங்களா. இந்த கீழே இருக்கிற அதே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சாலிடேஷனும் இருக்குது. ஸோ இந்த கன்சாலிடேஷன் உடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு டவுன் சைட் ஃபால் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பேரிஷாகவே இருக்கலாம், புல்லிஷாக இருக்கிறத விட. சப்போஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே 6.1 தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ட்ரெண்டிங் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி பேங்க் நிஃப்டியில் கண்டிப்பாக வந்து சப்போஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மூவ் அப் சைடில் கொடுக்கும். அதே மாதிரி கீழே S1 தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மூவ் டவுன் சைடில் கொடுக்கும். இது ரெண்டுமே நடக்காமல் மார்க்கெட் வந்து உள்ளே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ பேங்க் நிஃப்டிலுமே இன்றைக்கி 2 ட்ரேடு தான். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலே ட்ரெண்டிங், இன்னொன்று R1க்கு மேலே போய் ட்ரெண்டிங், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கீழே S1க்கு கீழே போய் ட்ரெண்டிங். இது 2 தான். ஸோ அடுத்து வந்து நம்ம இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்க ஃபின் நிஃப்டியை பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் புல்லிஷாக இருக்குங்க. பேங்க் நிஃப்டி காட்டிலும் இது கொஞ்சம் புல்லிஷாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து சிபிஆர் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கவர் ஆகிருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோவுக்கும் மீடியமுக்கும் இடையில இருக்க ஒரு சிபிஆர்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுலேயுமே கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ ஃபின் நிஃப்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா S1 ரிவர்சல் ட்ரேட், அது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா S1 ட்ரெண்டிங் ட்ரேட், கீழே பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கலாம். மூணாவது ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா R1 ட்ரெண்டிங் ட்ரேட். R1 ட்ரெண்டிங் ட்ரேட் வந்து இன்றைக்கி வர்றதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. பட் ஸ்டில் இன்றைக்கி வந்து ஒரு அஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து டெய்லி சார்ட்டில் வந்து டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள், ஃபின் நிஃப்டிலையும் டோஜி தான் ஃபார்ம் ஆகிருக்கு, பேங்க் நிஃப்டிலையும் டோஜி தான் ஃபார்ம் ஆகிருக்கு, நிஃப்டிலையும் டோஜி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது மூணுலேயுமே டோஜி ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லாமே ஒழிய, குளோபல் மொமெண்டம்லாம் பார்க்கும்போது என்றைக்கும் ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 3 இண்டெக்ஸ்லையுமே S1 ரிவர்சல் ட்ரேட் தான் ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கிங்க எந்த ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி ஆல்ரெடி லைட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மேலே நல்லா உடச்சாலுமே இதுவுமே பாருங்கள் உங்களுக்கு டோஜி தான். விச் மீன்ஸ் பையர்ஸ் வந்து ரொம்ப டிசிசிவாக பிரேக் அவுட் பண்ணலை இந்த இடத்த. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டோஜி தான். ஃபாலோவிங் கேண்டிலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெருசாக பிரேக் அவுட் ஆகலை. விச் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து இன்னும் பையர்ஸ் வந்து அக்ரெசிவாக உள்ளே வரலன்னு அர்த்தம். ஸோ எந்த நேரத்தில் வேணாலுமே செல்லர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த லைனை வந்து ரீடெஸ்ட் பண்ண வைக்கலாம். இந்த லைனும் பிரேக் ஆகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டெக்னிக்கல்ஸ் படி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே ஹை உடைக்கும் போது அகைன் ஒரு ஆல் டைம் ஹை வரக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மூவ் கொஞ்சம் சஸ்டெயினபிளாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி இந்த டேலோ உடச்சி கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லைனுமே உடைக்கும் போது கண்டிப்பாக கீழேயுமே ஒரு ஃபால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் டெக்னிக்கல்ஸ் படி நிஃப்டியில். அதே மாதிரி நம்ம பேங்க் நிஃப்டிக்கு போயிடலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹையெல்லாம் அடிக்கலை. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வந்துடும். அந்த இடத்துல போய் செல்லர்ஸ் வந்து கீழே இறக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நேற்று வந்து பையர்ஸ் வந்து மேலே தூக்கிட்டு போனாங்க, ஆனால் அவங்களால முடியல. ஸோ ஒரு டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற கேண்டில் பேங்க் நிஃப்டியில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேண்டில். இன்றைக்கி சப்போஸ் வந்து ப்ரைஸ் கீழே போகுது அப்படின்னா அது ஒரு ரிவர்சலாக கன்சிடர் செய்யப்படும். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா அது வந்து அகைன் மேலே வந்து ஒரு பிரேக் அவுட்டாக கன்சிடர் செய்யப்படும். இது ரெண்டுமே நடக்கலை. இன்றைக்குமே ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு கியூக்காக வெயிட் பண்ணுது, குளோபல் கியூஸ்க்கோ இல்லை வந்து இந்தியாவில் நடக்கிற ஏதோ ஒரு ட்ரிகருக்காக வெயிட் பண்ணுது. அந்த ட்ரிகர் வந்ததுக்கப்புறம் நான் எந்த பக்கம் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இப்போ பேங்க் நிஃப்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்குமே வந்து பேங்க் நிஃப்டியில் ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டும் போது மேலே ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம், ப்ரீவியஸ் டே லோவை தாண்டும் போது கீழேயுமே ஒரு நல்ல மூவ் எதிர்பார்க்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் படி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் இருக்க நிலைமை.